சைவ உணவு சாப்பிடும்போதும் அசைவ உணவு சாப்பிடும் பொழுதும் பாருங்கள் நம்மளுடைய உடல் எப்படி இருக்குது பாருங்கள். சைவம் சாப்பிடும்பொழுது ரொம்ப மென்மையாக இருக்கும், அசைவம் சாப்பிடும்போது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். அசைவ உணவு பல பாவங்களால் உருவானது. அந்த பாவ உணவு உண்ணும் பொழுது நமக்கு வினை உண்டாவது, பிற உயிரினுடைய துன்பம் நமக்கு துன்பமாக தானேங்க வரும். அந்த துன்ப உணவை தவிர்க்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார். தன் உண் பெருக்கற்கு தான் பிரிது உண்பான் எங்கனம் ஆடும் அருள் அப்படின்றார். தன் உடல் சதையை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு உயிரினுடைய உடல் சதையை உண்பவன் இறைவனுடைய அருளை எப்படி ஆள முடியும்? அதை புத்தர் என்ன சொல்கிறார்னா, மாமிச உணவு பெரும் பாவத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, இரக்கமுடையவர்களே பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் பரலோக இரக்கம் பெறுகிறார்கள் என்றார். நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் தருகின்ற இரத்தமும் சதையும் ஒருபொழுதும் அல்லாஹ் விரும்புவதில்லை, அவர் அன்பை தான் விரும்புகின்றார் என்றார். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்னா, ஒரு உயிர்கொலை செய்வது பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறார். நம்மை போன்றுதான் எல்லா உயிர்களும் வாழ வந்திருக்கின்றது என்பதை உணருங்க. ஒவ்வொரு உயிரையும் வாழ வைங்க, அதுதான் கடவுள் தன்மை. எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க.